இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10 முதல் 20 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். வரும் நாட்களில் மேகமூட்டமும் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுவதால் 30 நாட்கள் வயதுடைய நெல்லிற்கு மேலுரம் இட வேண்டாம். குருத்து ஈ மற்றும் இலை சுருட்டு புழு தாக்கம் தென்பட்டால் மேலாண்மை செய்ய ஒரு ஏக்கருக்கு கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 10 கிலோ 40 கிலோ மணலுடன் கலந்து இடவும். ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். அடிச்சாம்பல் நோய் அறிகுறி தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் மெட்டாலாக்சைல் மற்றும் மான்கோசெப் 2 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது. எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையினால் கரிசல் மண்ணில் சாகுபடி செய்யப்பட்ட பின்பட்ட கரும்பில் இரும்பு சத்து குறைபாடு காணப்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 1.5 கிலோ என்ற அளவில் தெளிக்கவும். தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்க்கவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயாரித்து விதைப்பு செய்யவும். தக்காளியில் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ட்ரைகோடெர்மா விரிடி உயிர் பூஞ்சான கொல்லியினை 2.5 கிலோ என்றளவில் 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும்.